12வது ஸ்லோகம். ஞேயம் யத்தத் பிரவக்ஷ்யாமி யஜ்ஞாத்வாம்ருதமஷ்ணுதே அநாதிமத் பரம் பிரம்ம ந சத்தன்னாசதுச்யதே. இப்பொழுது நாம் ஞேயம் என்ற தலைப்பில் பகவான் பரபிரம்ம தத்துவத்தை விளக்கி வருகின்றார். அதை பார்க்க ஆரம்பித்துள்ளோம். இந்த ஸ்லோகத்தில் ஞேயம் என்ற தத்துவத்தை நான் விளக்குகின்றேன் என்று கூறி, இந்த ஞானத்தினால் அமிர்தத்துவம் என்ற பலனை அடைகின்றோம் என்று சொன்னார். பிறகு அந்த ஞேயம் என்று சொல்லப்படுகின்ற பரபிரம்மத்திற்கு 3 சொற்களினால் இலக்கணம் கொடுத்தார் அல்லது விளக்கம் கொடுத்தார். அதை சென்ற வகுப்பில் பார்த்து முடித்தோம். முதல் சொல் அநாதிமத். அநாதிமத் என்பதற்கும் பல பொருள்கள் பார்த்தோம். காலத்தை கடந்தது, பிறகு செய்யப்படாதது அகிருதம், அதற்கு பிறகு அவிநாசி அழியாதது என்றெல்லாம் அநாதிமத் என்ற சொல் விளக்குகின்றது என்று பார்த்தோம். பிறகு அடுத்த சொல் பரம் பிரம்ம. அந்த பிரம்மத்திற்கு அடுத்த சொல் பரம். பரம் என்றால் கடந்தது, வரையறுக்கப்படாதது. அப்பொழுது பார்த்தோம், எவைகளினால் வரையறுக்கப்படாது, அதில் தேச கால வஸ்து என்று பார்த்தோம். ஒரு பொருள் தேசத்தினால் வரையறுக்கப்படும், காலத்தினால் வரையறுக்கப்படும், அதற்கென்று இருக்கின்ற குணத்தினாலேயே அது வரையறுக்கப்படும். அப்படி இந்த பிரம்மன் தேச கால குணத்தினால் வரையறுக்கப்படாதது. பிறகு அதற்கு அடுத்ததாக நாம் பார்த்தது ந சத் ந அசத் உச்யதே. இதை சத் என்றும் சொல்ல முடியாது, அசத் என்றும் இந்த பிரம்மத்தை சொல்ல முடியாது என்று பார்த்தோம். இதற்குத்தான் சற்று விளக்கம் தேவைப்பட்டது. சத் அசத் இந்த 2 சொல்லுக்கும் அப்பாற்பட்டது என்ற இடத்தில் நாம் சாதாரணமாக இருத்தல், இருக்கின்றது என்ற ஒரு சொல்லை எப்பொழுது பயன்படுத்தி வருகிறோம் என்றால், இந்த உலகத்தில் உள்ள ஒரு பொருள்களோடு சேர்த்து புரிந்து கொண்டு வருகின்றோம். டேபிள் இருக்கின்றது, புஸ்தகம் இருக்கின்றது, அவர் இருக்கின்றார், அது இருக்கின்றது என்று ஒரு பொருளோடு சேர்ந்து இருத்தல் என்ற சொல்லை புரிந்து வருகின்றோம். அந்த பொருள் நாசத்தை அடைந்து விட்டால் அந்த இருத்தலும் நம்மை விட்டு சென்று விடுகிறது. இருந்தது என்று நாம் சொல்கின்றோம். முன் இருந்தது, இப்பொழுது இல்லை என்று சொல்கின்றோம். இப்போ நாம் புரிந்து கொண்ட இருத்தலை வியாவகாரிக சத்தியம் என்று பார்த்தோம். விவகாரத்தில் சில காலம்தான் அது இருக்கின்றது, பிறகு இல்லாமைக்கு உட்பட்டது என்று பார்த்தோம். ஆனால் இங்கு சொல்லப்படுகின்ற பிரம்மன் அதுவும் இருத்தல் சொரூபம்தான், அதுவும் இருக்கின்றது. ஆனால் எப்படி இருக்கின்றது? நாம் புரிந்து கொண்ட வியாவகாரிக சத்தல்ல, அது பாரமார்த்திக சத் என்று பார்த்தோம். பாரமார்த்திக சத் என்றால் இருக்கின்றது என்று நான் சொல்கின்றேன், பிறகு இல்லை என்றும் நான் சொல்கின்றேன். எந்த ஒன்று எனக்குள் இருந்து கொண்டு இருப்பதையும் இல்லாததையும் விளக்குகின்றதோ அந்த ஒன்றுதான் நாம் அனுபவிக்கின்ற இருத்தல் இல்லாமை இதற்கு அப்பாற்பட்டது. அந்த ஒரு அறிவு சுரூபமான பிரம்மன் எல்லா காலத்திலும் இருக்கின்றது. நாம் பார்த்து அனுபவிக்கின்ற இருத்தல் இல்லாமைக்கு அப்பாற்பட்டது என்று பார்த்து முடித்தோம். இப்போ
இப்போ ந சத் ந அசத் என்றால் நாம் புரிந்து கொண்ட அழியக்கூடிய மாறக்கூடிய சத்தல்ல, அதே சமயத்தில் அசத்துமல்ல. பிறகு இந்த சத் அசத்திற்கு கடந்த என்றும் இருக்கின்ற பாரமார்த்திக சத் பிரம்ம. பிறகு பகவான் உச்சதே என்று சொன்னார். உச்சதே என்றால் இவ்விதம் உபனிஷத்துக்களில் சொல்லப்படுகின்றது என்பது பொருள். இனி நாம் அடுத்த ஸ்லோகத்திற்கு செல்லலாம். சர்வத பாணிபாதம் தத் சர்வதோக்ஷிசிரோ முகம் சர்வத ஸ்ருதி மல்லோகே சர்வமாவ்ருத்ய திஷ்டதி. இனி வருகின்ற ஸ்லோகங்கள் அனைத்தும் பிரம்ம தத்துவத்தை விளக்க வருகின்ற ஸ்லோகம் என்று நாம் பார்த்திருக்கின்றோம். இனிமேல் எந்த அடிப்படையில் எப்படி பகவான் விளக்குகின்றார் என்று நாம் பார்த்துவிட்டு இந்த ஸ்லோகத்திற்குள் செல்லலாம். இப்போ இந்த இடத்திலும் சில முகவுரைகள் தேவைப்படுகின்றது. பிரம்ம அல்லது அழியாத பரம்பொருள் ஒன்று இருக்கின்றது. அந்த நித்தியமான பரம்பொருளை பற்றிய அறிவை உபனிஷத் நமக்கு புகட்ட வேண்டும், அல்லது வேதாந்த சாஸ்திரம் நமக்கு புகட்ட வேண்டும். வேறு ஏதாவது ஒரு தத்துவத்தை புகட்ட அல்லது போதிக்க முயற்சி செய்யும் பொழுது மிக சுலபமாக இருக்கின்றது எல்லோருக்கும், அல்லது உபனிஷத்துக்கும். இந்த கர்மத்தை செய்தால் புண்ணியம் கிடைக்கும், சொர்க்கத்திற்கு போகலாம் என்று ஒரு கர்மத்தை பற்றிய ஞானத்தை வேதம் கொடுப்பது மிக சுலபம், கடினம் அல்ல. ஆனால் பிரம்மத்தை புகட்ட வரும்பொழுது வேதத்திற்கே ஒரு சங்கடம் ஏற்படுகின்றது. காரணம், அந்த பிரம்ம நம்முடைய வாக்கினால் சப்தத்திற்கு எட்டாததாக இருக்கின்றது. ஆகவே சில சங்கடங்கள் உபனிஷத்துக்கே ஏற்படுகின்றது. எப்பொழுதுனா பிரம்மத்தை விளக்க வரும்பொழுது அவ்வளவு சுலபமாக இந்த பிரம்மமானது உள்ளே செல்லாது. காரணம், பிரம்மத்தினுடைய சொரூபம் அப்படி. பிரம்மத்தை விளக்க முடியவில்லை என்பது உபனிஷத்திடம் இருக்கின்ற குறை அல்ல. பிரம்மத்தை விளக்க உபனிஷத்திற்கு முடியவில்லை என்று பொருள் அல்ல. பிரம்மமே தன்னை விளக்க முடியாத நிலையில் இருக்கின்றது. விளக்குதல் என்றால் நேரடியாக நாம் விளக்க முடியாத நிலையில் இருக்கின்றது. ஆகவே உபனிஷத் சில விதமான முறையை கையாண்டு விளக்கப் போகின்றது. அது என்ன முறை, எப்படி உபனிஷத் கையாளுகிறது என்பதையெல்லாம் நாம் சில உதாகரணங்கள் மூலம் பார்த்துவிட்டுத்தான் உள்ளே செல்ல முடியும். இல்லை என்றால் நேரடியாக சென்றால் கடினமாக இருக்கும். ஏற்கனவே சப்ஜெக்ட் மேட்ரு கஷ்டம், அதுலேயும் வேறு கஷ்டம் என்னென்னா சூடாக கேட்க வேண்டியது இருக்குது. எல்லாமே வீட்டில் சூடாக சாப்பிட விரும்புவார்கள். வடையை சூடாக சாப்பிடணும், தோசையை சூடாக சாப்பிடணும். அதே போல் கிளாஸையும் ஃபேன் எல்லாம் எல்லாமே சூடாக சாப்பிட்டா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்படி கொஞ்சம் இன்றைக்கி சூடாகவே இந்த கிளாஸை கேட்போம். சப்ஜெக்ட் மேட்டரும் சூடு, வெளியேயும் சூடு. இப்படி உபனிஷத் இப்பொழுது பிரம்மத்தை விளக்கியாக வேண்டும். பிரம்ம என்ற ஒரு பதார்த்தம், ஒரு தத்துவம் இருக்கின்றது. பிரம்மத்தை மட்டும் இதுதான் பிரம்ம என்று விளக்கிவிட்டால் அந்த விளக்கமானது பூர்த்தியாகாது. வெறும் பிரம்மன் ஒரு தத்துவத்தை எடுத்துக்கொண்டு அந்த பிரம்மத்தை மட்டும் விளக்கிவிட்டால் அது முழுமையான டீச்சிங், முழுமையாக அது நிறைவேறாது. காரணம் என்னவென்றால், அந்த பிரம்மத்தை விளக்கும் பொழுது பிரம்மத்திற்கான லட்சணம் அத்வைதம் என்ற ஒரு லட்சணம். அத்வைதம்னா அந்த பிரம்மத்தை தவிர வேறு எதுவுமே இல்லை என்பதும் பிரம்மத்தை புரிந்து கொள்கிற விஷயத்தில் ஒரு அங்கம் ஆகின்றது. இப்போ பிரம்மத்தை விளக்க வரும்பொழுது என்ன செய்தாக வேண்டும்? உபனிஷத் பிரம்மத்தை போதிக்கும் பொழுது பிரம்மத்தை தவிர வேறு இல்லை
என்ற ஒரு அறிவையும் சேர்ந்து கொடுத்தாக வேண்டும். சரி, பிரம்மத்தை தவிர வேறு என்ன இருக்கின்றதாக நாம் புரிந்து கொண்டோம் என்றால், இந்த முழு பிரபஞ்சம் இருக்கின்றது, இந்த ஜெகத் இருக்கின்றது. இப்போ நம்ம மனதில் ஏற்கனவே என்ன அறிவு இருக்கின்றது? இந்த உலகம் இருக்கின்றது என்ற அறிவு நமக்கு இருக்கின்றது. பிறகு பிரம்ம என்று ஏதோ ஒரு பதார்த்தமும் இருக்கின்றது, அதையும் நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் நாம் முற்படுவோம். இப்போ சாஸ்திரத்துக்குள்ளே உண்மையை தெரிஞ்சுக்க வரும்பொழுது மாணவர்களுடைய மனசில் என்ன இருக்கும் என்றால், இந்த உலகத்தில் எத்தனையோ பொருள்கள் இருக்குது, எத்தனையோ பொருள்களை நான் தெரிஞ்சிருக்கேன், அதனால் எனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. வேறு ஏதோ ஒரு பிரம்மன் ஒன்று இருக்குது, அதை தெரிந்து கொண்டால் ஒரு பிரயோஜனம். ஆகவே அந்த பிரம்மத்தையும் நான் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ எந்த ஆட்டிடியூடில் வர்றோம்? எத்தனையோ விஷயங்கள் இருக்குது, பிறகு பிரம்மனும் இருக்குது, அதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் வருகிறோம். இந்த எண்ணத்தில் வரும்பொழுதே உலகம்னு ஒன்று இருக்கின்றது, உடல் ஒன்று இருக்கின்றது, மக்கள், இந்த வேற்றுமைகளெல்லாம் இருக்கின்றது என்று மனதில் ஆழ்ந்து பதிந்திருக்கின்றது. இப்போ சாஸ்திரம் என்ன செய்ய வேண்டும்? இந்த உலகம் இருக்கின்றதுங்கிற எண்ணத்தை மனதிலிருந்து நீக்கி இந்த உலகம் இல்லை அங்கிற அறிவை நமக்கு கொடுக்கணும். நாம் எதை இருக்குன்னு நினைத்து கொண்டிருக்கின்றோம்? இந்த உலகம். இப்போ இருக்கின்றது என்று நினைத்து கொண்டிருக்கின்ற இந்த உலகத்தை இல்லை என்று நமக்கு புரிய வச்சு, பிறகு எதை நமக்கு தெரியாமல் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது? இப்பொழுது நம்ம பிரம்மத்தை எங்கேயும் பார்த்து கொண்டு இல்லை. இப்போ இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கின்ற அல்லது நம்முடைய அனுபவத்திற்கு நேராக இல்லாத பிரம்மத்தை இருக்கின்றது என்று காட்ட வேண்டும். அப்போது சாஸ்திரத்துக்கு எவ்வளவு கடினமான வேலை! எதை நம்ம பார்த்துட்ருக்கிறோமோ, இருக்குன்னு நினச்சிட்ருக்கிறோமோ, அதை இல்லைன்னு புரிய வைக்கணும். பிறகு எதை நம்ம பார்க்கவில்லையோ தெரியவில்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறோமோ அதைய இருக்குன்னு சொல்லணும். அதை இருக்குன்னு சொல்லும்போது அது மட்டும்தான் இருக்குன்னு வேற சொல்லி ஆகணும். இப்போ தெரிந்து கொண்டிருப்பதை தெரியாமல் பண்ணி தெரியாமல் இருப்பதை நமக்கு அறிவிக்க வேண்டும். அந்த உல்டான்னு சொல்வோம் அல்லவா, அதைத்தான் இப்போ உபனிஷத் செஞ்சாகணும். இப்போ நமக்கு எது தெரிஞ்சிட்ருக்கோ, எதை அனுபவிச்சிட்ருக்கிறோமோ அதை இல்லைன்னு சொல்ல வச்சு, அதை சொல்ல வைக்கிறதுக்குள்ளே உபனிஷத்தும் படாத பாடுபட்டுரும், நம்மளும் படாத பாடுபட்டுருவோம். தெரிஞ்சிட்ருக்கே, அனுபவிச்சிட்ருக்கிறோமே, அதை இல்லைன்னு சொல்ல வச்சு, பிறகு அனுபவத்திற்கே வராத அந்த பிரம்மத்தை அதுதான் இருக்கு என்று நமக்குள் புகட்ட வேண்டும். அப்போ டீச்சிங்கில் 2 பகுதி ஆகின்றது. ஒன்று பிரம்ம சத்தியம் என்று புகட்டுவது, இனி ஒன்று இந்த ஜெகத் இருக்கின்றதல்லவா பிரபஞ்சம், இதை இல்லை என்பதற்கு இனி ஒரு சொல் இருக்கின்றது, மித்தியா என்ற ஒரு சொல். இப்போ ஜெகத் மித்தியா. இப்போ ஜெகத் மித்தியா என்றால் இந்த உலகமானது வெறும் கண்ணிற்கு தெரிகின்ற தோற்றம்தான், அசாரம், ஏதோ அனுபவத்தில் இருக்கு, ஆனால் உண்மையில் கிடையாது. இப்போ ஜெகத் மித்தியா என்றும் பிரம்ம சத்தியம், பிரம்மந்தான் இருக்கின்றது, ஜெகத் இல்லை, இந்த ரெண்டும் சேர்ந்து நமக்கு புகட்டினால்தான் டீச்சிங், உபதேசமானது பூர்த்தி அடைகின்றது. இப்போ வேதாந்தத்தினுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு என்ன என்றால், நாம் அனுபவிச்சிட்ருக்கிற இந்த உலகம் சத்தியம், இந்த உலகம் இருக்கின்றது என்ற புத்தியை நீக்கி இது வெறும் தோற்றம். அதுக்கெல்லாம் நம்ம உதாரணம்லாம் பார்க்க போகிறோம். இப்போ காணல் நீர் இருக்குது, அதை பார்த்த உடனே அங்கே நீர் இருக்கின்றது என்ற புத்தி இருக்கின்றது, அங்கே உண்மையாக தண்ணீர் இருக்கின்றது, அங்கு சென்றால் நமக்கு தண்ணீர் கிடைக்கும் என்ற எண்ணத்தில் அதை நோக்கி போகிறோம். பிறகு ஒரு அறிவு நமக்கு வருகிறது, அது வெறும் தோற்றம்தான், அங்கு நீர் இல்லை. அப்படி முதல்ல இந்த உலகம் நமக்கு தோன்றி கொண்டிருக்கிறது, இது சத்தியமாக தெரிந்து கொண்டிருக்கின்றது, இது சத்தியம் அல்ல, இது வெறும் தோற்றம்தான் என்று இந்த உலகத்தை பொய்யாக்க வேண்டும். பிறகு தோற்றத்துக்கே வராமல் நம்முடைய அறிவுக்கே விஷயமாகாமல் இருந்த அந்த பரபிரம்மத்தை காட்டி
அந்த பரபிரம்மந்தான் இருக்கின்றது என்றும் புகட்டியாக வேண்டும். இவ்விதம் பிரம்ம சத்தியம் ஜெகத் மித்யா என்கின்ற அறிவை உபனிஷத் நமக்கு கொடுக்க உபனிஷத் ஒரு முறையை கையாளுகின்றது. ஒரு மெத்தட், ஒரு விதமான முறை அல்லது நியாயம் என்று சொல்லப்படுகிறது. நியாயம்னா ஒரு விதமான மெத்தட், ஒரு விதமான முறை. அந்த முறையை கையாண்டு இந்த இரண்டு அறிவையும் நமக்கு கொடுக்கின்றது. இரண்டு அறிவு என்னன்னா, ஒன்று பொய்ங்கிற அறிவு, இனி ஒன்று மெய் என்கின்ற அறிவு. இந்த அறிவுக்கு முன்னாடி நமக்கு விபரீதமான அறிவு இருக்கு. பொய்யான இடத்துல மெய்யுங்கிற அறிவும், மெய்யாக இருக்கின்ற பிரம்மனிடத்துல ஒரு விதமான ஞானமும் இல்லாமல் இருக்கின்றோம். சில பேர் அதையும் இல்லைன்னு சொல்லி கொண்டு இருப்பார்கள். அப்படி இருக்கின்ற மனதை மாற்றி பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்தியான்னு நமக்கு புரிய வைத்தாக வேண்டும். அப்படி புரிய வைக்க உபனிஷத் பயன்படுத்துகின்ற முறை, அந்த முறைக்கு அத்தியாரோப அபவாத நியாயம் என்று சொல்லப்படுகிறது. அத்தியாரோப அபவாத நியாயம். நியாயம் அப்படின்னா மெத்தட், முறை. உபனிஷத்து அடாப்ட் பண்ணுற ஒரு விதமான மெத்தட், முறை. அந்த முறைக்கு பேர் அத்தியாரோப அபவாதம். அந்த முறை என்ன, இதையெல்லாம் நம்ம உதாகரணத்தில் பார்த்துட்டு தான் இந்த ஸ்லோகத்துக்குள்ளே நாம் செல்ல முடியும். ஏன்னா இந்த ஸ்லோகங்களில் பகவான் அத்தியாரோப அபவாதத்தின்படி விளக்கம் கொடுக்கின்றார். இப்போ அத்தியாரோப அபவாத நியாயத்தை பயன்படுத்தி பகவான் விளக்கும் பொழுது அந்த நியாயம் எப்படி செயல்படும், அந்த நியாயம் என்றால் என்ன, அதனுடைய தேவை என்ன, அதையெல்லாம் நாம் இப்பொழுது பார்த்தாக வேண்டும். இப்போ அத்தியாரோபம் அபவாதம் இன்னும் ரெண்டே சொல்தான் இருக்கின்றது. இதை சொன்னால் ஏதோ பெருசாக நமக்கு தோன்றும், ஆனால் புரிந்துவிட்டால் மிக சுலபமானது தான். இப்போ அத்தியாரோபம் என்றால் ஏற்றி வைத்தல். ஏற்றி வைத்தலுக்கு பேர் அத்தியாரோபம். அபவாதம் என்றால் நீக்குதல், நெகேஷன். அபவாதம்னா நீக்குதல், அத்தியாரோபம் என்றால் ஏற்றி வைத்தல். அதாவது ஏற்றி வைத்தல்னா அந்த இடத்துல அது இல்லை, இருந்தாலும் அதன் மீது நாம் ஏற்றி வைக்கின்றோம். அபவாதம் என்றால் அதை நாம் நீக்குதல். நாம் எதை செஞ்சோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக செய்கிறது தான் செகண்ட் ஸ்டேஜ். ஃபஸ்ட்டு வேணும்னே ஏற்றி வைக்கிறோம், பிறகு நாம் நீக்குகின்றோம். இதை பல ஸ்டேஜில் பல இடங்களில் நம்ம கையாளுவோம். இப்போ சாதாரணமாக ஒரு பூஜை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது இந்த மஞ்சளை எடுத்து பிள்ளையார் போல ஒன்று செய்து என்ன செய்கின்றோம், அதை வச்சு அஸ்மின் பிம்பே, இந்த பிம்பத்தில் ஈஸ்வரனை அல்லது யாரை நம்ம தியானிக்க விரும்புகிறோமோ அவரை நான் ஏற்றி வைக்கின்றேன். ஆவாகயாமி அப்படின்னு என்ன, அந்த இடத்துல ஈஸ்வரனை பார்க்கின்றேன். அதுக்கு முன்னாடி என்னன்னா, அதற்கு முன்னாடி சாம்பாரில் போடுற ஒரு பொடி, அவ்வளவுதான். அதற்கு பிறகு என்னன்னா, அதை போய் சாம்பாரில் போட முடியாது, ஏன்னா பகவான் ஆயிடுறார். இப்போ பகவான் ஆனதற்கு பிறகு என்னன்னா, அது சாதாரண மஞ்சப்பொடி அல்ல, அந்த இடத்துல பகவானை நாம் ஏற்றி வைக்கின்றோம். பிறகு அப்படியே எல்லா மஞ்சப்பொடி ஏற்றி வச்சுட்டு இருந்தால் என்ன ஆகுதுன்னா, பூஜை முடிஞ்ச உடனே யதாஸ்தானம் அவர் அனுப்பிச்சிடுறோம், நீங்கள் எங்கே போகிறீங்களோ அங்கேயே போய் இருந்துருங்க, தயவுசெய்து இங்கே இருக்க வேண்டாம், ஏன்னா இந்த மஞ்சப்பொடியை நான் யூஸ் பண்ணணும். அப்போ என்ன செஞ்சிடுறோம், அந்த மஞ்சப்பொடியை அபவாதம் பண்ணிடுறோம். இப்போ பகவானை ஏற்றி வைத்து பிறகு அந்த பகவானை நாம் நீக்குகின்றோம். அதே போல் ஒரு கல்லில் சிலை செய்யும் பொழுது அந்த மந்திரங்கள்ல எல்லாம் நம்ம என்ன செய்கிறோம், இதை இனிமேல் ஒரு கல்லாக பாவிக்க மாட்டோம், இந்த இடத்துல பகவானை பார்க்க ஒரு ஆலம்பனம், ஒரு ஸ்தலமாக பயன்படுத்துவோம்னு நம்மே ஏற்றி வைக்கின்றோம். அப்படி அந்த இடத்துல ஒரு புத்தியை நாம் ஏற்றி வைத்து பிறகு அந்த சிலை உடைந்து விட்டது ஏதாவது ஒன்றுன்னு சொன்னால் மீண்டும் சில மந்திரமெல்லாம் இருக்குது, இனிமேல் உன்னை நான் கும்பிட மாட்டேன், உன்னை அனுப்பி விடுகின்றேன்னு அபவாதம் செய்து விடுகின்றோம். இப்போ உபனிஷத்திலேயே நேதம் எதிதம் உபாசதேன்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த பிரம்மத்தை விளக்கும் பொழுது எதையெல்லாம் பார்த்து நீங்கள் உபாசனை செய்தீர்களோ அது அந்த பிரம்மம் அல்லன்னு
அந்த நீக்குதல் அதுவும் செய்யப்பட்டிருக்கிறது. இது எல்லா இடத்துலையும் இந்த நியாயத்தை நம்ம பயன்படுத்துவோம். மேத்ஸ்லேயும் கூட ஆன்சர் தெரியறதுக்கு முன்னாடி அந்த ஆன்சரை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். அப்படின்னு என்னென்னா ஏற்றி வைக்கின்றோம் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். கடைசியில் ஆன்சர் கைக்கு வந்த உடனே அந்த எக்ஸ் என்ன ஆகுது, இருக்கிற இடம் தெரியாமல் அது போயிடுது. அந்த எக்ஸை வந்து நம்ம அனுப்பிச்சி வச்சிடறோம். இடையில பயன்பட்டுது, பிறகு என்ன ஆச்சுன்னா அதை நாம் நீக்கி விடுகின்றோம். அதே தான் நம்ம இங்கேயும் செய்ய போகின்றோம். இப்போ சாதாரண வாழ்க்கையில் பயன்படுத்துகிற அதே நியாயத்தை தான் இங்கும் ஏற்றி வைத்தல் முதல் ஸ்டெப், பிறகு நீக்குதல் இரண்டாவது ஸ்டெப். என்ன ஒரு சந்தேகம் வரலாம், எதுக்கு ஏற்றி வச்சு நீக்கணும், இந்த வேலை எதற்குன்னா அது தேவைப்படுகின்றது. ஏற்றி வச்சு பிறகு நீக்கும் பொழுது தான் நமக்கு இந்த உண்மையானது புரிகின்றது. இப்போ ஒரு விஷயத்தை பற்றி ஒரு விதமான தவறான அறிவும் நம்ம இடத்துல இல்லைன்னா இந்த ஞானம் இந்த மெத்தட் அவசியமே இல்லை, நேரடியாக உபதேசம் செய்து விடலாம். ஆனால் ஏற்கனவே சில தவறுகள் நாம் செய்துள்ளோம், அதனால இந்த நியாயப்படி தான் உபனிஷத் நமக்கு போதிக்க முடியும், போதித்தாக வேண்டும். இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த நியாயத்தினுடைய அவசியம் என்ன, ஏன் ஏற்றி வைத்து பிறகு அதை நீக்க வேண்டும், அதெல்லாம் இப்பொழுது நாம் பார்க்க போகின்றோம். இப்போ எதை ஏற்றி வைக்கின்றோம், எதை நீக்குகின்றோம் என்பதை இப்பொழுது பார்க்கலாம். இந்த முழு பிரபஞ்சம் இருக்கின்றது, சிருஷ்டி எவைகளெல்லாம் படைக்கப்பட்டுள்ளதோ அவைகளெல்லாம், அல்லது எவைகளெல்லாம் நம்ம அனுபவத்தில் இருக்கின்றதோ அவைகளையெல்லாம் உபனிஷத் என்ன செய்கின்றது, பிரம்மத்திடம் ஏற்றி வைக்கின்றது. இதெல்லாம் இருக்கு அப்படின்னு தற்காலிகமாக ஏற்றுக்கொள்கின்றது. டெம்பரரி அக்செப்டன்ஸ். இதெல்லாம் இருக்கு. எங்கு இருக்குன்னா பிரம்மத்திடமே ஏற்றி வைக்கின்றது. ஏற்றி வைத்து என்ன சொல்கின்றது, இந்த பிரம்மந்தான் காரணம், இந்த உலகமெல்லாம் காரியம், பிரம்மத்திடமிருந்து இந்த உலகமானது தோன்றியது என்று உபனிஷத் சொல்கிறது. இப்போ ஏற்கனவே இந்த உலகம் உண்மை இருக்குன்னு வேற நினச்சிட்டு இருக்கோம். பிறகு உபனிஷத் வந்து என்ன சொல்லுது, ஆமாம் இந்த உலகத்துக்கு காரண பிரம்மன்னு சொன்னால் எச்சா என்ன ஆயிரும், அதிகமாக நமக்கு இந்த உலகத்தில் சத்தியம்ங்கிற புத்தி வந்துடும். இது வந்து ஏதோ திடீர்னு வந்திருக்குன்னு சொன்னால் வேணா திடீர்னு போயிடலாங்கிற நம்பிக்கை வரலாம். என்றும் அழியாத மாறாத பிரம்மத்திடமிருந்து தான் இது வந்ததுன்னு சொல்லும் பொழுது அப்போ இந்த உலகம் முழுமையாக இருக்கின்றது என்ற புத்தி வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும். தவறு கிடையாது. பிறகு என்ன செய்யும் உபனிஷத், மெதுவாக இந்த உலகம்னு ஒன்று கிடையாது, பிரம்மந்தான் இருக்கின்றது என்று இந்த உலகத்தை நீக்கும். இப்போ ஃபஸ்ட்டு அத்தியாரோபம் என்றால் இந்த உலகத்தை, இந்த ஜெகத்தை, பிரபஞ்சத்தை பிரம்மத்தின் மீது ஏற்றி வைத்தல். ஏற்றி வைத்தல்னா பிரம்மன் காரணம், இந்த உலகம் காரியம், பிரம்மத்திடமிருந்து வந்ததாக சொல்லி இந்த உலகம் இருக்கின்றது என்று ஒத்துக்கொள்ளுதல். பிறகு என்னன்னா பிரம்மந்தான் இருக்கு, இந்த உலகம் இல்லை. இல்லை என்றால் என்ன, அனுபவத்திற்கு இல்லைன்னு உபனிஷத் சொல்லவில்லை, அறிவுக்கு இல்லை. விசாரம் செய்து பார்த்தா இந்த உலகம்னு ஒரு பொருள் கிடையாது, வஸ்து கிடையாது. அப்போ என்ன இருக்குன்னா வெறும் பிரம்மன் மட்டும் இருக்கின்றது என்று பிரம்மத்தின் மீது உலகத்தை ஏற்றி வைத்து பிறகு உலகத்தை நீக்குதல். இப்போ எதனுடைய அத்தியாரோபம், ஜெகத்தினுடைய அத்தியாரோபம். எதனுடைய அபவாதம், ஜெகத்தினுடைய அபவாதம். எதையை நம்ம ஏற்றி வைக்கிறோமோ அதையத்தான் நம்ம நீக்குகின்றோம். ஏற்றி வைத்தல்னு சொன்னாவே அது ஒரு கற்பனை தான், உண்மை அல்ல. இதுதான் அத்தியாரோப அபவாதம். இனி இதனுடைய தேவை என்ன, ஏன் இவ்விதத்தில் உபனிஷத் சொல்ல வேண்டும் என்றெல்லாம் பார்ப்பதற்கு ஒரு உதாகரணம் ஒன்றை எடுத்து கொள்ளலாம். என்றைக்குமே உதாகரணம் நமக்கு மனசில் பதிந்து விட்டால் அப்பொழுது அந்த உதாகரணம் மட்டும்தான் புரியும். அதனால் விளக்கப்படுறது புரியுதோ இல்லையோ, ஆனால் அந்த உதாகரணத்தை வச்சே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்ளலாம். இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்குள்ளே நம்ம போகலாம். இந்த உதாகரணத்தையே சற்று விளக்கமாக பார்த்துட்டு பிறகு நம்ம இந்த ஜெகத் பிரம்மத்திற்கு வரலாம். இப்போ நம்ம எடுத்துக்கிற உதாகரணம், இந்த கிராமத்தில் ஒரு விதமான
மிட்டாயை நான் பார்த்துருக்கேன். அது வெறும் சர்க்கரையினால் செய்யப்பட்டது தான். அந்த சர்க்கரை இருக்கும், அந்த சர்க்கரையை பாகு மாதிரி செஞ்சு விதவிதமான கலர் அதில் விட்டு விதவிதமான மிருகங்கள் போல செய்திருப்பார்கள். இப்போ சர்க்கரை மிட்டாய், இந்த சர்க்கரையில் செய்யப்பட்ட மிட்டாய், விதவிதமான பொம்மைகள் இருக்கும். சிங்கம் மாதிரி இருக்கும், நாய் மாதிரி இருக்கும், கரடி மாதிரி அந்த மிட்டாய் இருக்கும். ஆனால் எல்லாம் என்னென்னா வெறும் சர்க்கரை மட்டும்தான். இப்போ அந்த மிட்டாய்கள் பல இருக்கின்றது. கலர் கலராக இருக்குது, டிசைனாக இருக்குது, விதவிதமான மிருகங்கள் இருக்குது, விதவிதமான பொருள்களாகவும் அந்த மிட்டாயெல்லாம் இருக்குது. இப்போ இந்த குழந்தைகளெல்லாம் நம்மை சுற்றி பலர் இருக்கிறார்கள். இப்போ அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கும் பொழுது அங்கே ஒரு பெரிய மகாபாரத யுத்தமே வந்துடும். காரணம் என்ன தெரியுமோ? அந்த குழந்தை சொல்லி எனக்கு சிங்கம்தான் வேணும், இனியொரு குழந்தை சொல்லி இல்லை எனக்கு புலி தான் வேணும். இதெல்லாம் என்னென்னா மிட்டாய். அங்கே ஒரு பெரிய ரகளையே நடக்கும். இந்த ரேர் அனிமல் இருக்கிற மிட்டாய் கரெக்டாக ஒன்றோ ரெண்டோ, அதுவும் குறைவாக இருக்கும். காட்டில் எப்படி சிங்கம் குறைவாக இருக்கோ அதே போல் இந்த மிட்டாயிலையும் சிங்கம் குறைவாக இருக்கும், ஆடுகளாக ரொம்ப இருக்கும். அப்போ அந்த ஒரு குழந்தை என்ன கேட்கும்? எனக்கு இதுதான் வேணும், எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லும். பிறகு அதுக்கு பெரிய சமாதானம் செய்ய வேண்டியது இதற்கு பெரிய ரகளைகளே வரும். அந்த குழந்தைகள் பெரிய சண்டையே போட்டுக்கும். இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்று நம்ம சிந்தித்து பார்க்கும் பொழுது, ஏன் குழந்தைகளுக்குள்ள ராகத்வேஷம் வருது? ஒரு மிட்டாய் கிடைச்சிடுதுன்னா இனியும் அந்த குழந்தைக்கு இல்லைன்னா அதில் ஒரு பெருமை வேறு, எனக்கு தான் சிங்கம் கிடைச்சிதுன்னு ஒரு பெருமை. இனியொரு குழந்தைக்கு பெரிய எருமை கிடைச்சிருக்கும், அது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வெயிட்டு, ஆனால் அதுக்கு புரியாது. இல்லையே நமக்கு எருமை சைஸில் கிடைச்சா அதிக ஸ்வீட் கிடச்சிருக்கேன், ஆனால் இந்த குழந்தைக்கு ஒரு பெருமை, எனக்கு தான் சிங்கம் கிடைச்சது. பிறகு அந்த குழந்தை அழுகும், பெரியவர்கள் போய் கஷ்டப்பட்டு சமாதானப்படுத்தணும். இதெல்லாம் நடங்கு. இதுக்கு என்ன காரணம் என்று இப்போ இந்த இடத்த கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோம்னா அந்த குழந்தையினுடைய புத்திக்குள்ளே இப்போ போவோம். நம்ம புத்தியெல்லாம் இப்போதைக்கு தியாகம் பண்ணி வைப்போம். கொஞ்சம் வளர்ந்துருக்கிறோம், அதையெல்லாம் விட்டுட்டு அந்த குழந்தையினுடைய புத்தியிலிருந்து இந்த உலகத்தை பார்ப்போம். அந்த குழந்தையினுடைய புத்தியிலிருந்து இப்பொழுது நம்ம பார்ப்போம். எப்படி என்றால், அந்த குழந்தை அந்த மிட்டாயில் இருக்கிற அந்த பொருள் இருக்கிற இனிப்பை அது அறிகின்றது. பிறகு அந்த குழந்தை மனதில் அந்த இனிப்புக்கு அப்பாற்பட்ட ஒன்றையும் அது பார்த்து கொண்டு இருக்கின்றது. அப்போ அந்த குழந்தைக்குள்ள ரெண்டு புத்தி இருக்கின்றது. சங்கரர் இந்த வார்த்தையை பயன்படுத்துவார், ரெண்டு புத்தி. ஒரு புத்தி என்ன என்றால் அது இனிப்பாக இருக்கின்றது, சர்க்கரை புத்தி இருக்கு. இனியொரு புத்தி என்ன என்றால் அந்த இனிப்புக்கு அப்பாற்பட்டு ஒன்றை பார்த்து கொண்டு இருக்கின்றது. அந்த அப்பாற்பட்டு பார்க்கிற இரண்டாவது புத்தி இருக்கின்றது. அது என்ன புத்தி என்றால், இது சிங்கம், இது கரடி, இது புலி, இது மலை, அல்லது எந்தெந்த விதத்தில் அந்த பொம்மை செய்யப்பட்டிருக்கோ அந்த புத்தி இரண்டாவது புத்தி. இப்போ இந்த குழந்தையினுடைய மனசில் ரெண்டு புத்தி இருக்கு. ஒன்று சர்க்கரைங்கிற புத்தி, இனி ஒன்று சிங்கம், புலி முதலிய புத்தி. இதில் என்ன நேரிட்டிருக்கிறது? இந்த ரெண்டு புத்தி, ரெண்டு விஷனில் இந்த சர்க்கரைங்கிற புத்தியானது முக்கியத்துவத்தை இழந்து விட்டது. அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் அங்கே போயாச்சு. முக்கியத்துவம் அங்கே இருந்ததுன்னு சொன்னால், எதை சாப்பிட்டாலும் எனக்கு இனிக்கத்தானே செய்யுதுன்னு அந்த குழந்தை நினைக்கணும் அல்லவா? நான் சிங்கத்தை வாயில் போட்டாலும், அல்லது குரங்கில் பொம்மை இருந்து குரங்கை நான் வாயில் போட்டாலும், அல்லது கரடியை சாப்பிட்டாலும், கரடியை சிங்கம் சாப்பிட்றதுன்னு சொன்னால் கவனமாக இருக்கணும். இப்போல்லாம் நம்ம மிட்டாய் சர்க்கரையில் இருக்கோம். எதை சாப்பிட்டாலும் ஒரே இனிப்பு தான், என்ன கலர் அந்த மிட்டாய் இருந்தாலும் ஒரே இனிப்பு தான்கிற புத்தி ரொம்ப தெளிவாக இருந்தால் அங்கே ரகளையே வந்திருக்காது, விருப்பு வெறுப்பெல்லாம் தோன்றி இருக்காது. ஆனால் அந்த எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கிற சர்க்கரைங்கிற புத்தி மறைக்கப்பட்டு இனியொரு புத்தி இருக்கே அதுதான் மேலே விளையாடி கொண்டு இருக்கின்றது. அப்போ அந்த குழந்தைகளினுடைய உலகம் எதுவாக இருக்கின்றது? அந்த இடத்துல அந்த மிட்டாயை டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது உலகம் எதுவாக இருக்கிறது என்றால், இந்த இரண்டாவது ஒன்று சொன்னமே அதில் தான் குழந்தையினுடைய புத்தி இருக்கின்றது. அதைத்தான் அது பார்த்து கொண்டு அதில் அது வாழ்ந்து கொண்டு இருக்கின்றது. அதனால் என்ன ஆகின்றது? இது எனக்கு கிடைத்து விட்டதுன்னு ஒரு மகிழ்ச்சி, இது எனக்கு கிடைக்கவில்லை என்ற ஒரு துக்கம், விருப்பு வெறுப்பு கோபம் எல்லாம்
உருவாகி வந்துள்ளது. இனி இந்த குழந்தைக்குள்ள இப்படி ஒரு புத்தி இருக்குங்கிறது யாருக்கு தெரிகிறது? பெரியவர்களுக்கு தெரிகின்றது. இப்போ பெரியவர்கள் அந்த ஒரு குழந்தைய சமாதானப்படுத்தி ஆகணும். அந்த குழந்தையிலே கொஞ்சம் வளர்ந்த குழந்தையை எடுத்து அந்த குழந்தைக்கு அறிவை புகட்டி ஆகணும். காரணம் என்ன? குழந்தையிலேயே பெரிய குழந்தை தானே, அவனுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கும். எல்லாத்தையும் அடிச்சுட்டு அவருக்கு ஒரு அந்த குழந்தைக்கு அறிவை கொடுத்து ஆகணும். இப்போ அந்த பெரியவர் குழந்தைக்கு எப்படிப்பட்ட அறிவை கொடுத்து ஆக வேண்டும்? வெறும் சர்க்கரை தான்ங்கிற அறிவை கொடுத்தா போதுமானா அது போதாது. ஏன்னா குழந்தைக்குள்ளே ஏற்கனவே 2 புத்தி இருக்குது. சர்க்கரை தான் இதுன்னு சொன்னால் அந்த குழந்தை ஆமாம் எனக்கு தெரியும், இருந்தாலும் எனக்கு சிங்கம்தான் வேணும்னு கேட்கும். சர்க்கரை தான் இருந்தாலும் எனக்கு சிங்கம்தான் வேணும், அல்லது புளி தான் வேணும், அல்லது இந்த மிட்டாய் தான் வேணும்னு ரகலை பண்ணும். அப்போ என்ன செய்தாகணும்? எந்த நிமித்தமாக இந்த ராகத்வேஷம் வந்திருக்கோ அதை இல்லைன்னு புகட்டி ஆகணும். பிறகு எதில் இதனுடைய கவனம் இல்லாமல் இருக்கோ அதில் முழு கவனத்தை செலுத்தி ஆகணும். இந்த 2 புத்தியில் ஒரு புத்தியை நீக்கி ஒரு புத்தியை மட்டும் புகட்டி ஆக வேண்டும். அப்போ பெரியவர் என்ன மெத்தட், எந்த முறையை கையாள வேண்டும் என்றால், இப்போ உபனிஷத்து பிரம்மத்தை விளக்குறதுக்கு எந்த முறையை கையாண்டுச்சோ அதே அத்தியாரோப அபவாத நியாயத்தை கையாண்டாதான் அந்த குழந்தைக்கு அறிவை புகட்ட முடியும். அறிவை புகட்டாமல் அதட்டி அடித்து அந்த நேரத்தை ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது வேறு. ஆனால் அறிவை புகட்ட வேண்டும் என்றால், அந்த குழந்தைக்கு ஒரு நாலேஜை கொடுக்கணும்னா அதுக்கு இந்த மெத்தடை பயன்படுத்தி ஆகணும். இப்போ இவர் எப்படி அந்த குழந்தைக்கு இந்த முறையை பயன்படுத்துகிறார் என்றால், இப்போ அந்த குழந்தையை கூப்பிட்டு அமர வச்சு, ஏன்னா உபதேசம் நடக்குது, பெரிய பிரம்ம வித்தி புகட்டி ஆகணும் அந்த குழந்தைக்கு. நான் அமர வச்சு என்ன சொல்கின்றார்? இப்போ பலவிதமான மிருகங்கள் இருக்கின்றன, இத்தனை பொம்மைகள் இருக்கின்றன, எதெல்லாம் அந்த குழந்தை இருக்குன்னு சொல்லுதோ அதெல்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒத்துக்கணும். ஆமாம், இந்த சிங்கம் இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குது, எருமை இருக்குது, மாடு இருக்குது, ஆடு இருக்குது, இதெல்லாம் சொல்லி, இதெல்லாம் சொன்ன உடனே அந்த குழந்தை என்ன புரிந்து கொள்ளும்? நம்ம மனசு இவர் புரிஞ்சிட்டாரு. ஏன்னா நான் எதை இருக்குன்னு சொல்கிறேனோ அதையே இவரும் இருக்குன்னு சொல்கிறார். அப்போ ஒரே லெவலுக்கு வந்துட்டோம், சேம் பிளாட்ஃபார்முக்கு வந்துட்டோம். அந்த குழந்தை என்ன புரிஞ்சுட்டு? நம்மையே இவர் புரிந்து கொண்டார். என்றைக்குமே யாராவது ஒருவர் நம்மக்கிட்ட பிரச்சனையை சொன்னால் எடுத்த உடனே அந்த ப்ராப்ளத்தை டிஸ்மிஸ் பண்ணவே கூடாது. பண்ணிட்டோம்னா அவர் நம்ம புரிஞ்சுக்கலின்னு நினைத்துவார்கள். அது ப்ராப்ளம் இருக்கோ கற்பனையோ முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த புத்தியில் அந்த ப்ராப்ளம் இருக்குது. அதனால் அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது தான் அவர்களுக்கும் நமக்கும் ஒரு இது வருகின்றது, கம்யூனிகேஷனுக்கு சரியான ஒரே பிளாட்ஃபார்முக்குள்ளே வர்றோம். இப்படி சொன்ன உடனே ஆமாம் இந்த சிங்கம் நல்லா இருக்குது, இது இருக்குது, அது இருக்குதுன்னு சொன்ன உடனே குழந்தைக்கு ஒரு சந்தோஷம், ஒரு ஆறுதல். பிறகு அடுத்ததாக என்ன சொல்கிறோம்? இங்கு இருக்கின்ற அனைத்து பதார்த்தங்களும் ஒரு பதார்த்தத்திலிருந்து உற்பத்தி ஆனது, எல்லாத்துக்கும் ஒன்று மூலமாக இருக்கின்றது அப்படின்னு சொன்ன உடனே குழந்தைகிட்டே கேட்கலாம், நீயே சொல்லு பார்ப்போம், இங்கு இருக்கின்ற எல்லா இனிப்புகளுக்கும் எந்த ஒரு பதார்த்தம் மூலமாக இருக்கின்றது என்று கேட்டால் அந்த குழந்தை என்ன சொல்லும்? சர்க்கரை என்று பதில் சொல்லும். இந்த சர்க்கரைங்கிற ஒன்று தான் இங்கு இருக்கின்ற எல்லா பதார்த்தத்திற்கும் மூலமாக இருக்கின்றது. இப்போ முதல்ல என்ன சொன்னார்? இங்கே இத்தனை வேற்றுமை இருக்கின்றதுன்னு சொன்னார். இங்கே இவ்வளவு விதமான வேற்றுமை இருக்குது. ஆனால் இந்த அனைத்து வேற்றுமையும் ஒன்றிலிருந்து தோன்றியது, ஒரு சர்க்கரையிலிருந்து தோன்றியதுன்னு சொன்ன உடனே இப்போ இந்த குழந்தையை எங்கே அழைத்து கொண்டு செல்கின்றோம்? இந்த வேற்றுமையிலிருந்து அதனுடைய ஆதாரமான சர்க்கரைக்கு அழைத்து செல்கின்றோம். பிறகு என்ன சொல்லுவோம்? இந்த சர்க்கரை தான் இவைகளுக்கெல்லாம், எவைகளெல்லாம் இருக்கின்றதோ, வேற்றுமைகள் இருக்கின்றதோ, இவைகளுக்கெல்லாம் சிருஷ்டி காரணம். இவ்வளவையும் உற்பத்தி பண்ணுறதுக்கு, தோன்றுவதற்கு சர்க்கரை காரணம். பிறகு இந்த சிங்கம் புலிகளெல்லாம் உயிரோடு இருக்கு, அது இருக்கணும்னு சொன்னால் ஸ்திதி காரணம், அது ஒன்று தான். பிறகு இதை நீ உடைத்து விட்டாலும் மீண்டும் அது சர்க்கரையாகவே தான் இருக்கும் என்று சிருஷ்டி ஸ்திதி லய காரணம்னு நம்ம என்ன சொல்கிறோம்?
அந்த ஆதாரத்தை அறிமுகப்படுத்துகின்றோம். இப்போ ஆதாரம்னு ஒன்று இருக்குது, அது சர்க்கரை, அதுவே சிருஷ்டி காரணம். எதை சிருஷ்டி பண்ணுறதுக்கு? இங்கே இருக்கிற சிங்கம் புலிகளை எல்லாம், எவ்வளவு மிருகங்கள், எவ்வளவு விதமான பொம்மைகள் இருக்கோ அனைத்துக்கும் இது சிருஷ்டி காரணம். பிறகு அவைகளெல்லாம் அவ்விதம் இருக்க இந்த சர்க்கரை தான் ஸ்திதி காரணம். பிறகு அவைகள் உடைந்தாலும் மீண்டும் அது சர்க்கரையாகவே தான் இருக்கும் என்று சொல்கிறோம். இது வரைக்கும் வந்தாச்சு. இனி அடுத்த படி என்னவென்றால், அதுதான் ரொம்ப முக்கியமான படி. இதை புரிய வச்சிட்டோம்னா அவன் கொஞ்சம் பெருசாகிட்டான்னு அர்த்தம். புரியலை அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள் அவனுக்காக காத்திருக்கணும்னு அர்த்தம். அடுத்தது என்னவென்றால், இப்போது சர்க்கரைன்னு ஒன்று இருக்குது, இனி ஒன்று நீ பார்த்து கொண்டு இருக்கின்றாய், சிங்கம் புலின்னெல்லாம் பார்க்கிறேன், அது உண்மையிலேயே இருக்கா இல்லை வெறும் உன்னுடைய மனதினுடைய கற்பனை தானா அப்படின்னு கேட்கணும் அந்த குழந்தைக்கு. உண்மையிலேயே அப்படி ஒரு பொருள் இருக்கா அல்லது உன்னுடைய மனதினுடைய வெறும் கற்பனை தானா? இப்போ இந்த டேபிளில் 4 பொருள்கள் இருக்கின்றது. ஒன்று டேபிள், இனி ஒன்று புஸ்தகம், இனி ஒன்று கிளிப்பு, 4வது வாட்ச் இருக்குது. இப்போ 4 பொருள், 4 எண்ணங்கள் எனக்கு இருக்குது. என்கிட்ட 4 தாட், 4 ஆப்ஜெக்ட். இதை பார்த்த உடனே மனசில் 4 எண்ணங்கள் தோன்றுறது, 4 பொருள்கள் இருக்கின்றது. இப்படி சரியாக இருக்குது. இப்படி எத்தனை எண்ணங்களோ அத்தனை பொருள்கள்னு நினச்சிட்ருக்கோம். இப்போ அந்த குழந்தைகிட்ட கேட்குறோம், இப்போ சிங்கம்னு உனக்கு ஒரு எண்ணம் இருக்குது, புலின்னு ஒரு எண்ணம் வருது, எருமைன்னு ஒரு எண்ணம் வருது, ஆடுன்னு ஒரு எண்ணம் வருது, சர்க்கரைன்னு ஒரு எண்ணம் வருது. இப்போ இதில் எந்த எண்ணத்திற்கு பொருள் இருக்குது, எந்த எண்ணத்திற்கு பொருள் இல்லை அப்படின்னு கேட்டால் அந்த குழந்தை என்ன சொல்லும்? இந்த சர்க்கரைங்கிற எண்ணத்துக்குத்தான் அங்கே ஒரு வஸ்து இருக்குது, மீதியெல்லாம் அங்கே அது கிடையாது, அது வெறும் என்னுடைய கற்பனை தான், வெறும் விருத்தி தான் இருக்குது, விஷயம் கிடையாது. மனசில் மட்டும் அங்கே வேற்றுமை இருக்கின்றது, ஆனால் வெளியே வஸ்து கிடையாது, வெளியே ஒரே ஒரு பொருள் தான். இதை சொன்ன உடனே பிறகு அடுத்தது என்ன சொல்கிறோம்? இப்போ எதை நீ சிங்கம்னு நினச்சையோ அது சிங்கம் அல்ல, சர்க்கரை தான். எதை நீ புலின்னு நினச்ச அதுதான் வேணும்னு ஆக்கிரகமாக இருந்தையோ அது வெறும் சர்க்கரை தான், அது புலி அல்ல, ஆடு அல்ல அப்படின்னு நம்ம நீக்கிடுவோம். எதை நீக்கிறோம்? இந்த வேற்றுமைகளை எல்லாம் நீக்கி இருக்கிறது ஒரே ஒரு பொருள்தான். அந்த பொருளில் உனக்கு கவனம் சென்று விட்டால் அந்த பொருள் உனக்கு கிடைச்சா போதும், வேற ஒன்றும் உனக்கு கிடைக்க வேண்டிய அவசியமில்லை. அது கிடைச்சாலே எல்லாம் கிடைத்ததற்கு சமம் என்று நம்ம புரிய வச்சிட்டோம்னா அந்த குழந்தை என்ன பண்ணும்? நீ சிங்கத்தை சாப்பிட்டாலும் சரி, புளியை சாப்பிட்டாலும் சரி, எனக்கு சர்க்கரை கிடைச்சா போதும்னு சொல்லிடும். அப்போ என்ன ஆகும்னா ராகத்வேஷமெல்லாம் இருக்காது. இதே போல தான், அதாவது நம்ம புத்தியில் 2 எண்ணங்கள் இருக்கின்றது. ஒன்று துவைதம், வேற்றுமைகள், இனி ஒன்று வேற்றுமை இல்லாத ஏதோ ஒன்று. இப்போ பிரம்ம விஷயத்தில் அந்த சர்க்கரையை போல நமக்கு தெளிவாக தெரியாது, அதையும் நம்ம புரிய வைக்க வேண்டியது இருக்கின்றது. இப்போ மீண்டும் இந்த உதாரணத்துக்குள்ளே வரும்பொழுது சர்க்கரை அப்படிங்கிறது சத்தியம். ஏன்னா இந்த சர்க்கரை அப்படிங்கிறது அங்கே ஒரு பொருளாக இருக்குது. அதற்கு மேலே சிலதையெல்லாம் ஏற்றி வச்சு அந்த குழந்தை பார்த்ததே, அதையெல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம்? மித்தியா. அது வெறும் தோற்றம்தான், உண்மை அல்ல. ஆனால் இந்த ஞானத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோம்? இந்த அதிஷ்டானமாக இருக்கிற சர்க்கரையை நாம் அறிந்த போதிலும், அதை அனுபவித்த போதிலும் அதில் கவனம் போகலை, நம்மளுடைய அட்டென்ஷன் அதற்குள்ளே போகலை. நம்முடைய கவனம் பூரா கண்ணுக்கு எது தெரிந்து கொண்டிருக்கின்றதோ, தோற்றமோ, அதில் தான் கவனம் போயிருக்கு. இப்போ கண்ணு காட்டுகின்றதில் தான் கவனம் போச்சு, ஆனால் உண்மையாக இருக்கிறதுல கவனம் போகலை. அதனால தானே பாடுறாங்க கண்ணை நம்பாதேன்னு சொல்லி. காரணம் என்ன? கண்ணு காட்டுறதெல்லாம் பொய் தான். இப்போ கண்ணு உண்மையை காட்டவில்லை, கண்ணு பேதத்தை தான் காட்டுது, ஆனால் அறிவு தான் உண்மையை காட்டுகின்றது. அப்படி இந்த குழந்தையிடம் 2 திருஷ்டி, ஒன்று அதிஷ்டான திருஷ்டி, இனி ஒன்று பொய்யான விதவிதமான துவைத திருஷ்டி. இப்போ அதை நீக்கி அதிஷ்டானத்தை கொண்டு வரணும்னு சொன்னால்
எந்த ஒரு பொய்யை குழந்தை நினச்சிட்டு இருந்ததோ அதை நம்ம ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். அதை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு தான் பிறகு அதற்கு ஒரு காரணத்தை காட்டி பிறகு காரண காரியத்தை விசாரமெல்லாம் செய்து காரியம்ங்கிறது வெறும் தோற்றம்தான், அது உண்மையான பொருள் அல்லன்னு நீக்கி கடைசி அந்த அதிஷ்டானத்தை பற்றிய ஞானத்தை கொடுக்க முடியும். காரணம் என்னென்னா, ஏற்கனவே குழந்தைக்கு அந்த 2 திருஷ்டி இருக்கு. அதனால தான். வேற குழந்தைக்கு 2 திருஷ்டி இல்லாமல் இருந்ததுன்னு வச்சுக்கோமே, ஒரே ஒரு பொருளை மட்டும் கொடுக்குறோம், அந்த குழந்தை கேட்குது இது என்னன்னு, ஒரே வார்த்தையில் சொல்லிடலாம் இது சர்க்கரை. ஆனால் பலவிதமான பொருள்கள் செய்யப்பட்டு குழப்பம் வரும் பொழுது தான் இந்த மெத்தடை நம்ம பயன்படுத்தி ஆக வேண்டும். இப்படி இதே போல் இனி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கொண்டால், இனி ஒரு உதாரணம் எடுத்துக்கொண்டால், கயிறு இருக்குது, அந்த கயிற்றில் நம்ம பாம்பை பார்க்குறோம். இப்போ ஒருவர் கயிற்றில் பாம்பை பார்த்துட்ருக்கார். பாம்பை பார்த்துட்டு இனியொருவர்கிட்ட சொல்கிறார் அங்கே பாம்பு இருக்குது பக்கத்தில் போகாதேன்னு சொல்லி. இனியொருவர் நண்பர் இருக்காரே, அவர் கண்ணு நல்லா தெளிவாக இருக்குது, கண்ணாடியெல்லாம் போடாதவர், இல்லை கண்ணாடி போட்டாலும் போடாட்டியும் இந்த தப்பு வரலாம், கண்ணு ரொம்ப தெளிவாக இருக்குது, அவர் கயிற்றை மட்டும் பார்க்குறார். சப்போஸ் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார் இவனிடம், நண்பனிடம், அங்கே கயிறு இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இவன் என்ன சொல்கிறான், அங்கே பாம்பு இருக்குங்கிறான். இவர் என்ன சொல்கிறார், அங்கு கயிறு இருக்குங்கிறார். அப்போ இவன் என்ன சொல்லுவான், சரி அந்த கயிற்றை எடு, பாம்பை துரத்தி விடலான்னு சொல்லுவான். காரணம் என்ன, எந்த இடத்துல இவன் பாம்பு இருக்குன்னு சொல்கிறானோ அதே இடத்துல தான் கயிறு இருக்குன்னு அவர் சொல்கிறாருன்னு இவனுக்கு புரியாது. அவர் வேற எதையோ பார்த்துட்டு கயிறு இருக்குன்னு சொல்கிறார், நான் பாம்பை பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லுவான். இப்போ அவர் இவருக்கு புரிய வைக்கணும்னா என்ன சொல்லி ஆகணும், அந்த பாம்பானது கயிறு அப்படின்னு சொன்னார்னு வச்சுக்குவோமே, அவன் தவறே செய்ய மாட்டான். அந்த பாம்பானது கயிறுன்னு சொல்லும் பொழுது அந்த பாம்பு அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார், யார், கயிற்றை பார்த்துட்ருக்கிறவர் சொல்கிறார். இப்போ இவனும் பாம்புங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கான், அவரும் பாம்புங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கார். இவன் எப்படி பயன்படுத்தினா, பாம்பை தவிர வேற ஒன்றையும் பார்க்காம அறியாமையினால பாம்பை பார்த்துட்டு இருக்கான். அந்த பாம்பு அப்படிங்கும் பொழுது அந்த பாம்புங்கிற வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது அறிவுடன் அதை அவர் பயன்படுத்துகிறார். அவர் தான் பாம்பை பார்க்கலையே, ஏன் அந்த வார்த்தையை சொல்லணுங்கிற ஒரு கேள்வி வரலாம். பாம்பை பார்க்காதவர் பாம்புங்கிற வார்த்தையை ஏன் பயன்படுத்தணும்னா, அவர் பார்க்கவில்லை, அவர் இவனுடைய புத்தியை பார்க்கின்றார். தப்பாக பார்த்துட்ருக்கானே, அவனுடைய புத்தியை பார்த்து அவனுடைய புத்திக்குள்ளே போய்த்தான் அவனுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்கு அவனுடைய அறியாமையை திரும்ப சொல்வது தான் அறிவுடையவர் அந்த பாம்புன்னு சொல்கிற இடம். இப்போ இவர் அந்த பாம்புன்னு சொல்கிறாரே, அதற்கு பேர் தான் அத்தியாரோபக. இப்போ அத்தியாரோபம்னு சொன்னால் அறிவுடனேயே அறியாமையில் இருப்பவர்களுக்கு புகட்டுவதற்காக இல்லாததை ஏற்றுக்கொள்ளுதல். இப்போ அத்தியாரோபகன்னு சொன்னால் அக்செப்டன்ஸ். எப்படி அக்செப்டன்ஸ்னா, இல்லாதது அது இல்லைன்னு தெரிஞ்சு அறிவுடன் ஏற்றுக்கொள்ளுதல். ஏற்றுக்கொண்டு உடனே 2 பேர்த்துக்கும் ஒரே இடம் வந்தாச்சு. இவன் பாம்புன்னு சொல்லிட்டு இருக்கான், அவர் அந்த பாம்புன்னு வேற சொல்லிட்டார். இப்போ 2 பேர்த்துக்கும் ஒரே இடம் வந்தாச்சு. பிறகு கயிறு அப்படிங்கிற அதிஷ்டானத்தை அவர் அறிமுகப்படுத்தும் பொழுது இவனுடைய புத்தியிலிருந்து பாம்புங்கிறது சென்று விடுகிறது. இப்போ இது சாதாரணமாக நடக்கிற விஷயம். அதே போல் ஒரு போஸ்ட்டை பார்த்து கோஸ்ட்டுன்னு நினச்சிட்டு இருப்பான். இல்லை, அது போஸ்ட்டு தான், அது பேய் அல்ல. ஏன்னா இந்த ரூட்டுக்கு இப்படி போகணும், அந்த ரூட்டுக்கு இப்படி போகணும், இப்படி வேறு எழுதி வச்சுருக்கோம். அது மாலை நேரத்தில் பார்க்கும்போது பேய் தான் அப்படி கையை திறந்துட்டுருக்குன்னு தோணும். இல்லைப்பா அது பேய் அல்ல, அது இந்த ஊருக்கு போகிற டைரக்ஷனை காட்டுது, அதெல்லாம் பேய் மாதிரி விழுந்து கிடக்குது அப்படின்னு சொல்லி காட்டி, இப்படி எல்லா விஷயத்திலையும் அந்த பேய் போஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறோம், அந்த கோஸ்ட்டு போஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்கிறோம். இப்படி எப்பொழுதெல்லாம் இனி ஒருவர் செய்த தவறை நாம் தெரிஞ்சு அந்த இடத்துல பயன்படுத்துகிறோமோ அதற்கு பெயர் அத்தியாரோபக. அறியாமையில் இவர் பாம்பை பார்க்குறானே, அந்த அறியாமையில் பாம்பை பார்க்கறதுக்கு பேர் அத்தியாசம். இப்போ அத்தியாசம்னா தப்பாக பார்க்கறது, அறியாமையில் பார்க்கறது. அறிவுடன் அதே தவறை செய்வதற்கு பெயர் அத்தியாரோபம். அறிவுடன் அவர் தவறை செய்யலை, அறிவுடன்
அவர் அந்த தவறை நீக்குவதற்காக தற்காலிகமாக ஏற்றுக்கொள்கின்றார். இது ரொம்ப முக்கியம். நமக்கு சில உண்மைகள் தெரிஞ்சாலும், சில பேர் சில பொய்யில் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும் அந்த பொய்யையும் நம்ம ஏற்றுக்கொண்டு பழகணும். காரணம் என்ன, அந்த நேரத்துக்கு அது அவர்களுக்கு தேவைப்படலாம். அப்படி நம்ம தற்காலிகமாக ஒரு பொய்யை ஏற்றுக்கொள்ளுதல் அத்தியாரோபம். பிறகு அதை அத்தியாரோபத்திலேயே காலத்தை கழிச்சிடக்கூடாது. அது ஒரு ஸ்டேஜ். பிறகு அதை நீக்கிட்டு அபவாதம்ங்கிறது நீக்குதல். அந்த பாம்பானது கயிறு, அது பாம்பு அல்லன்னு செகண்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்லும் பொழுது அது அபவாதம். இவ்விதம் இந்த அத்தியாரோப அபவாதத்தினுடைய தேவை என்ன, ஏன் தேவைப்படுகிறது என்றால், ஏற்கனவே ஒருவர் அத்தியாசம் செய்திருந்தால், அத்தியாசம்னா தவறான விபரீத ஞானத்துடன் இருந்தால், இந்த விபரீதமான ஞானத்தை நீக்க அத்தியாரோப அபவாத நியாயப்படிதான் நாம் செய்தாக வேண்டும். இல்லைன்னா விபரீத ஞானத்தை நீக்க முடியாது. வெறும் அஞ்ஞானமாக இருந்ததுன்னா நேரடியாக உபதேசம் பண்ணிடலாம். வெறும் ஒன்றுமே தெரியல, ரொம்ப சுலபம். ஒன்றும் தெரியாதவங்களுக்கு உபதேசம் பண்ணுறது ரொம்ப சுலபம். பிறகு யாருக்கு உபதேசம் பண்ணுறது கஷ்டம்னா, 4 விஷயத்தை உள்ளே போட்டுட்டு தெரிஞ்சுதுன்னு நினச்சிட்டு இருக்காங்களே, அவங்களுக்கு உபதேசம் பண்ணுறது தான் கஷ்டம். காரணம் என்ன, முதல்ல எரைஸ் பண்ணணும், அதையெல்லாம் நீக்கணும், பிறகு தான் புதிய அறிவை கொடுக்க வேண்டும். அப்படி ஏற்கனவே தப்பு மனதில் நடந்து விட்டது, அதனால் அதை நீக்கி தெரியாததை தெரிய வைக்க வேண்டித்ததற்கு இங்கு நாம் அத்தியாரோப அபவாத நியாயத்தை பயன்படுத்துகின்றோம். இப்படி பல உதாரணங்களை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஒரு யானை இருக்குது, அந்த யானை மரத்தினால் செய்யப்பட்டுள்ளது. உடனே அந்த குழந்தை பார்க்கும் பொழுது யானைன்னு சொல்லி பயந்து கொள்ளும். அப்போ நம்ம சொல்கிறோம் இந்த யானை மரம் அப்படின்னு சொல்கிறோம். அங்கேயும் அத்தியாரோப அபவாதம் தான் பண்ணுறோம். அந்த யானைன்னு சொல்லும் பொழுது குழந்தையினுடைய புத்தியை எடுத்துட்டு அந்த யானை, மரம்னு சொல்லும்போது அது யானை அல்ல, அது வெறும் மரத்தினால் ஆனது என்று நாம் புகட்டும் பொழுது அது அபவாதம் ஆகின்றது. இப்படி நம்ம சாதாரண வாழ்க்கையில் ஒருவர் தவறு செய்திருந்தால் அந்த தவறை எடுத்துக்கொண்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது பேர் அத்தியாரோபம். பிறகு அந்த தவறை நீக்குவதற்கு பெயர் அபவாதம். இந்த அபவாதம் எப்போ பண்ண முடியும் என்றால், அந்த தவறுக்கு கீழ் இருக்கின்ற அதிஷ்டானத்தினுடைய துணை கொண்டு தான் பண்ண முடியும். இப்போ ஒரு குழந்தை மரத்தினால் செய்யப்பட்ட யானையை பார்த்துட்டு அது யானை யானைன்னு சொல்லும்போது, நம்ம வெறும்னு அது யானை அல்ல யானை அல்லன்னு சொன்னால் அந்த குழந்தை ஒத்துக்காது. அது ஏன் யானை அல்ல, அதிஷ்டானத்தை கொண்டு வந்து தான் சொல்லி ஆகணும். அது மரம், அது மரம், அதனால் யானை அல்ல, மரம்தான் அப்படி தெரிகின்றது செய்துள்ளார்கள்னு அதிஷ்டானத்தினுடைய ஞானத்தை வச்சு தான் அந்த அறியாமையை நீக்கியாக வேண்டும். இல்லைன்னா அதிஷ்டானத்தை கொண்டு வராமல் அறியாமையை நீக்க முடியாது. ஒருத்தன் பாம்பு பாம்புன்னு சொல்லிட்டு இருக்கான், கயிறுங்கிற ஞானத்தை கொண்டு வராமல் அவன் மனதுக்குள்ளே பாம்புங்கிற புத்தியை நீக்க முடியாது. அப்படி சர்க்கரைங்கிற ஞானத்தை கொடுக்காம அந்த வேற்றுமையை நாம் நீக்க முடியாது. இப்படி அதிஷ்டானத்தினுடைய துணை கொண்டு அபவாதம் செய்தல், அது செகண்ட் ஸ்டேஜ். இப்படி நம்ம விவகாரத்தில் ரொம்ப பண்ணியிருக்கோம். இனி சாஸ்திரத்துக்குள்ளே வருவோம். இது வரைக்கும் நம்ம எக்ஸாம்பிள் தான் பார்த்துருக்கோம். இது நமக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். இது புரியல அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இது நம்ம வாழ்க்கையில் செய்து கொண்டு இருப்பது தான். இதே மெத்தடு தான் உபனிஷத் இப்பொழுது கையாளுகிறது. இனி உபனிஷத் எப்படி கையாளுகிறது என்று இப்பொழுது பார்த்தால், இந்த பிரபஞ்சத்தை நம்ம பார்த்து கொண்டு இருக்கின்றோம். இந்த உலகத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக இப்போ 3 டிவிஷனாக எடுத்துக்கொள்வோம். இந்த உலகத்தையே 3 ஸ்டேஜாக பிரிக்கலாம். ஒன்று, பார்க்கப்படுகின்ற இந்த பிரபஞ்சம் திருஷ்யம். திருஷ்யம்னு சொன்னால் எதெல்லாம் நம்ம பார்த்து அனுபவிக்கிறோமோ அதெல்லாம். இரண்டாவது ஷரீரம், நம்முடைய உடல், ஸ்தூல சரீரம். அதுவும் இந்த உலகத்துக்குள்ளே வர்ற ஒரு பொருள் தான். ஏன்னா நான் மற்றவர்களுடைய உடலை பார்க்கிறேன், அப்போ அது எனக்கு ஒரு பொருளாக இருக்கிறது. அப்படி என்றால் மற்றவர்களுக்கும் என்னுடைய உடல் ஒரு பொருள். அப்போ இந்த உடலும் உலகத்தில் இருக்கிற ஒரு பொருள். பிறகு நம்முடைய மனம் என்று இந்த உலகத்தையே சிருஷ்டியையே 3ஆக பிரிக்கலாம்.
பல பல கோணத்தில் விதவிதமாக பிரிக்கலாம். இந்த இடத்துல நம்ம மூன்றாக பிரிக்கின்றோம். ஒன்று அனுபவிக்கக்கூடிய இந்த உலகம், இனி ஒன்று நம்முடைய உடல், பிறகு நம்முடைய மனம். இவைகள் எல்லாமே அனுபவிக்கக்கூடிய பொருள்கள் தான். இப்போ இவைகளிடத்தில் நமக்கு ஏற்கனவே எப்படிப்பட்ட புத்தி இருக்கின்றது? புத்தினா நாலேஜ், நோஷன், அறிவு. எப்படிப்பட்ட அறிவு இருக்குன்னு கேட்டால் இவைகளெல்லாம் சத்தியம், இவைகளெல்லாம் இருக்கின்றது. அது அனித்தியமாக இருந்தாலும் இவைகளெல்லாம் இருந்து கொண்டு தான் இருக்கின்றது. இவைகளை இல்லைன்னு சொல்ல முடியாது. யாராவது என்னுடைய உடல் இல்லை, மனம் இல்லை, உலகம் இல்லைன்னு சொல்வார்களா? இந்த மூன்று இருக்கின்றது என்ற புத்தி ஸ்ட்ராங்காக வேறு இருக்குது. அவ்வளோ சுலபமாக இல்லை, ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இவைகளெல்லாம் இருக்கின்றது என்ற புத்தி இருக்குது. ஏற்கனவே நம்ம மனசில் இருக்குது. இப்போ சாஸ்திரம் என்ன செய்தாகணும்? இவைகளெல்லாம் இருக்கிற மாதிரி உனக்கு தெரியுது, தோற்றம்தான், ஆனால் இல்லை அப்படின்னு சொல்லி ஆகணும். ஏன்னா இது இருக்கிற வரைக்கும் தான் பிரச்சனை. இல்லாததை வச்சு நமக்கு எப்பாவது பிரச்சனை வருமா? நான் ரொம்ப கவலையாக இருக்கேன் ஏன்னா இல்லாத மாமியாரை நினச்சி அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லாத மாமியார் நினச்சி கவலைப்படவே முடியாது. ஒரு அம்மா மாமியாரை பற்றி ரொம்ப புகழ்ந்து என்னிடம் சொல்லிகிட்டு இருந்தார்கள். எங்கள் மாமியார் மாதிரி ஒரு ரொம்ப தங்கமானவர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. எனக்கு ஆச்சரியமாக போச்சு, இப்படி ஒருத்தரை பார்க்க முடியுதுன்னு சொல்லி. நான் அடுத்த கேள்வி கேட்டேன், நீங்கள் சேர்ந்துருக்கீங்களா பிரிஞ்சிருக்கீங்களாங்க? அவர் சொன்னார், நான் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க இறந்துட்டாங்கன்னு. பிறகு இதெல்லாம் எனக்கு சொல்ல கேள்விப்பட்ட விஷயம். அப்படி இருக்கிற பொருள் தான் நமக்கு கஷ்டத்தை கொடுக்க முடியும். இல்லாத பொருள் நமக்கு ஒரு கஷ்டத்தையும் கொடுக்காது. இல்லாத பொருளை கொடுத்து பெருமை பேசிகிட்டு இருக்கலாம், அவ்வளோதான். ஒரு பொருள் இருந்தால் தான் நமக்கு அது சங்கடத்தை கொடுக்கும். அப்படி இந்த உலகமெல்லாம் நமக்கு சங்கடத்தை கொடுக்கு. நம்ம வாயில் சொல்லலாம் உலகமெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி, கிடையாதுன்னு சொல்லுவோம். யாராவது ஒரு வார்த்தை சொன்னால் உடனே துக்கப்படுவோம். அது எதை குறிக்குதுன்னா, அந்த வார்த்தை இருக்கின்றது, அதுக்கு ஒரு எக்ஸிஸ்டன்ஸு கொடுக்கறதுனால தான் நமக்கு துக்கம் வருது. பிறகு இந்த உலகம் வெறும் பொய், வாழ்வே மாயம், இந்த பாட்டெல்லாம் எதுனா சும்மா பாடுறது. அதெல்லாம் உண்மையிலேயே எப்போ இந்த உலகம் பொய்யாகும் என்றால், எப்போ இந்த உலகம் எனக்கு துயரத்தை கொடுக்கிற சக்தியை இழக்குமோ அப்பொழுது தான் இந்த உலகம் பொய்யாகும். அதே போல் என்னை திருப்திப்படுத்துகிற சக்தி இந்த உலகத்துக்கு எப்பொழுது இல்லையோ அப்பொழுது தான் உலகம் உண்மையாக நம்ம அறிவுக்கு பொய்யாக இருக்கு. இப்போ எது வரைக்கும் இந்த உலகம் என்னை துயரப்படுத்திகிட்டு இருக்கோ, எது வரைக்கும் இந்த உலகம் என்னை திருப்திப்படுத்திகிட்டு இருக்கோ, உலகத்தில் இருக்கிற பொருளினுடைய நிமித்தமாக என்னுடைய மனநிலை இருக்கிற வரைக்கும் இந்த உலகம் சத்தியம்தான். வாயில் வேணால் சொல்லலாம் இல்லை பொய் மித்தியான்னு சொல்லி. ஆனால் இந்த உலகம் எது வரைக்கும் சத்தியம்? இந்த உலகம் என்னை நிர்ணயித்து கொண்டு இருக்கின்றது. நான் எந்த நேரத்தில் எந்த மூடில் இருப்பேன்னு இந்த உலகம்தான் நிர்ணயிச்சிட்ருக்கு, நான் நிர்ணயிக்கவில்லை. அப்போ இந்த உலகமானது சத்தியம், இந்த உடலும் சத்தியம், என்னுடைய மனதும் சத்தியம், இவைகளெல்லாம் இருந்து கொண்டு இருக்கின்றது. பிறகு எது இல்லைன்னா, ஏதோ பிரம்மன்னு உபனிஷத் சொல்லிகிட்டு இருக்கு, அதுதான் இல்லை. அது மட்டுமல்ல, சில பேர் திட்டுறதுக்கு பயன்படுத்துவாங்க, என்ன பரபிரம்ம மாதிரி உட்காந்துட்டு இருக்கேன்னு சொல்லி. போய் பிரம்மத்துக்கு கிடைச்ச ஸ்டேட்டஸ் பாருங்க. யாராவது ஒன்றும் யூஸ் இல்லாமல் உட்காந்துட்டு இருந்தால் அது ஏதோ பரபிரம்ம மாதிரி உட்காந்துட்டு இருக்குன்னு சொல்லி. அப்போ பரபிரம்ம எந்த லெவலுக்கு போயிருக்கு? அந்த பரபிரம்மத்தை எங்கே கொண்டு வரணும்? நம்ம இந்த உலகத்திற்கு என்ன ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்கிறோமோ அது பரபிரம்மத்துக்கு போய், பரபிரம்மத்துக்கு என்ன ஸ்டேட்டஸ் இப்போ கொடுத்து வச்சுருக்கிறோமோ அந்த ஸ்டேட்டஸ் உலகத்துக்கு ஆகணும். அப்படி பரபிரம்மம்னா யூஸ்லெஸ்ங்கிற அர்த்தத்தில் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அப்படி இந்த உலகம் அந்த யூஸ்லெஸ் ஆகணும். அதனுடைய அர்த்தம் என்ன? உலகம் என்னுடைய மனநிலையை நிர்ணயிக்கக்கூடாது. அது எப்படி என்ன இருந்தாலும் நான் நானாக இருக்கின்றேன் அப்படிங்கிற ஒரு நிலை வரணும். அந்த நிலைக்கு வர்றது தான் இந்த ஞானத்தினால தான் வர முடியும். எந்த ஞானம்? இருக்கிற உலகம் இல்லாமல் போய் அது வெறும் தோற்றத்துக்கு இருக்கலாம், பிறகு இல்லாத பிரம்மன் இருப்புக்கு நாம் வந்தாக வேண்டும். இந்த இல்லாத பிரம்மனை இருப்புக்கு கொண்டு வரணும்னு சொன்னால் இருக்கிற உலகத்தில் இருக்கிற இருத்தல்ங்கிற புத்தியை எடுத்து பிரம்மத்துக்கு கொடுத்தாகணும். இப்போ இந்த குழந்தை சிங்கம் இருக்கின்றது, அந்த இருத்தல்ங்கிறது சிங்கத்துக்கு போயிருக்கு.
அந்த எக்ஸிஸ்டன்ஸை எடுத்துட்டோம்னா அங்கே சிங்கம் கிடையாது. பிறகு எங்கே போகுதுன்னா சர்க்கரை தான் இருக்கின்றது. இப்போ யானை இருக்கின்றது, உடனே பயம் வந்தாச்சு, அந்த யானை வந்து ஏதாவது தாக்கிடுமோ. அந்த யானையினுடைய எக்ஸிஸ்டன்ஸை எடுத்துட்டா அங்கே யானைன்னு என்ன இருக்க போகுது, அதை எடுத்து மரத்துக்கு போடணும். பாம்பு இருக்கின்றது, இந்த பாம்பில் இருக்கிற எக்ஸிஸ்டன்ஸை எடுத்து கயிற்றில் போடணும். அப்படி இந்த உலகம் இருக்கு, உடல் இருக்கு, மனம் இருக்கு என்ற இருத்தலை நம்ம எடுத்து பிரம்மத்திடத்தில் போடும் பொழுது இவைகளெல்லாம் என்ன ஆகும்னா ஏதோ ஒரு தோற்றம், அவ்வளவுதான். அதற்கு பிறகு உலகம் வந்து நந்தவனம் என்று சாஸ்திரம் வர்ணிக்கும். அதற்கு முன்னாடி வந்து உலகம் நம்மை ஆட்டி வைக்கிற இடம். அதற்கு பிறகு உலகம்ங்கிறது ஒரு அலங்காரத்தை போல, மாலையை போல. நம்முடைய உடல் மனம் உலகமெல்லாம் என்னன்னா ஏதோ இருக்கிற வரைக்கும் இந்த பொய்யை பார்த்து ரசிக்கின்றோம், திரைப்படம் பார்ப்பது போல. இப்போ சினிமா பார்த்துட்டு இருக்கோம், அதில் வர்ற நிழல்கள் வந்து அந்த நேரத்துக்கு நம்ம மெய்மறந்து ரசிக்கிறோம். அதற்கு பிறகு அவைகளெல்லாம் எப்படி பொய்யோ அப்படி இந்த உலகம் ஆக வேண்டும். அப்படி உலகம் ஆகணும்னா அதிஷ்டானம் இல்லாமல் ஆகாது. அதனால தான் வேதாந்த சாஸ்திரத்தை விட்டுட்டு மோட்சத்தை அடையணும், உலகத்தை நீக்கணும்னா முடியவே முடியாது. காரணம் என்ன, அதிஷ்டானம் இல்லாமல் இந்த உலகத்தை நீக்க முடியாது. அபவாதம் பண்ணணும்னா அதிஷ்டானத்தினுடைய ஞானத்தின் துணை கொண்டு தான் அபவாதம் பண்ண முடியும். வெறும் உலகம் இல்லை, சூன்யம் மித்தியானெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஆதாரத்தினுடைய ஞானம் தேவை. அந்த ஆதாரத்தினுடைய ஞானம் அபவாதத்தில் வரும். அத்தியாரோபகங்கிறது தற்காலிகமாக இந்த உலகத்தை ஏற்றுக்கொள்ளுதல். இப்போ உபனிஷத்து என்ன செய்கின்றது, இந்த உலகம்னு ஒன்று இருக்கு, எதெல்லாம் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கிறோமோ அது இருக்கின்றது. பிறகு இதற்கு காரணம் பிரம்ம என்று பிரம்மத்தை காரணமாக காட்டி, பிறகு என்ன செய்கின்றது, காரணத்துக்கும் காரியத்துக்குள்ள சம்பந்தத்தை பார்க்கும் பொழுது காரணம்தான் சத்தியம். காரியம் அப்படிங்கிறது காரணத்தின் மீது ஏற்றி வைக்கப்பட்ட சில சொல், சில உருவங்கள். இப்போ சர்க்கரையின் மீது ஒரு உருவம் ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது, ஒரு சொல் ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது. இந்த உருவத்துக்கும் சொல்லுக்கும் ஏதாவது வெயிட் இருக்கான்னா அது வெறும் சொல், அது வெறும் ரூபம்தான். உருவத்துக்கு ரூபம், சொல்லுக்கு நாம, வெறும் நாம ரூபம்ங்கிற அடிஷன் தான். நாம ரூபத்துக்கு வெயிட் எல்லாம் கிடையாது, அது வெறும் நம்ம மனதினுடைய கற்பனை தான். இப்போ இருக்கிறது என்னன்னா காரண தத்துவம் ஒன்று தான் என்று எது சாலிடாக தெரிஞ்சுதோ அதை வெறும் நாம ரூபம், வெறும் சப்தம், வெறும் உருவந்தான். பிறகு ஆதாரமாக இருக்கிறது தான் சத்தியம்னு சொல்லி, பிறகு நாம ரூபம்ங்கிறது தோற்றம், அது கிடையாது, ஆதாரம்தான் பிரம்ம என்று சாஸ்திரம் புகட்டப் போகிறது. அந்த முறையை பகவான் கையாள போகின்றார். எப்படி கையாண்டு விளக்குகிறார் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.